ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி. சிலர் என்னன்னா, நீங்க யூடியூப்ல எனக்கு மெசேஜ் பண்றீங்க, பிரதர் இந்த பிடிஎஃப் எனக்கு அனுப்புங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு எப்படி அனுப்புறது? ஓகேங்களா? அதனால தான் நான் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி எனக்கு கேட்டுட்டாங்க. நான் ரிப்ளை பண்ணிருக்கேன். என்னுடைய மொபைல் நம்பர் அவங்க கொடுத்துருங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லை. இல்லை, அதனால தான் நான் எப்பவுமே எல்லா வீடியோலுமே என்னுடைய பேரும் ஃபோன் நம்பரும் மேலே இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து நீங்க எனக்கு யூடியூப்ல மெசேஜ் பண்ணாதீங்க. நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பிரதர் இந்த பர்சன் குறிப்பிட்டு நீங்க கேளுங்க. பிரதர் பசில் அனுப்புங்க நீங்க சொல்லாத, என்கிட்ட நிறைய பசில்ஸ் இருக்கு, அதனால குறிப்பிட்டு இந்த பசில் கொடுங்க பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த பிடிஎஃப் அனுப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். சிறுவர் மத்தியிலே ஊழியம் செய்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ். அதை நான் இந்த வீடியோ முடிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன், இந்த வீடியோவை அந்த குரூப்ல நான் போடுவேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் குரூப்ல நான் போடுவேன். போட்டுட்டு நான் என்ன மெட்டீரியல் நான் சொல்லணும் அந்த பிடிஎஃப் அந்த வீடியோக்கு கீழேயே அந்த பிடிஎஃப் நான் போடுறேன். அதனால குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நான் தனித்தனியா நான் அனுப்ப வேண்டிய அவசியம். ஏறக்குறைய 160-170 பேர் கிட்ட சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த குரூப்ல. அந்த 170 பேருக்கும் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன்னா எனக்கும் டைம் இல்லை, உங்களுக்கும் டைம் இருக்காது. அதனால தான் நான் அந்த குரூப் நான் ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒருவேளை அந்த குரூப் ஃபார்ம் பண்றதுக்கு நான் அந்த குரூப்ல நான் குரூப் ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன பிரதர் செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்ல வேற எந்த மெசேஜோ, எந்த வசனமோ, எந்த ஒரு ஃபார்வர்டட் மெசேஜோ எதுவுமே வராது. நான் யூடியூப்ல என்ன வீடியோ நான் போடுறேனோ அதை நான் போடுவேன். அதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெட்டீரியல் அதை நான் போடுவேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால தயவு செய்து நான் இந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு யூடியூப்ல நீங்க எனக்கு மெசேஜ் நீங்க எனக்கு மெட்டீரியல் அனுப்புங்க பிரதர் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த குரூப்பை நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே நான் அனுப்புகிற மெட்டீரியல் எல்லாமே அதுல இருக்கும். ஆனால் தயவு செய்து அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஐ ஸ்பை நேட்டிவிட்டி நான் அந்த ஸ்கிரீன்லயே நான் போடுறேன் அந்த பிடிஎஃப். இதுல பாத்தீங்கன்னா ஐ ஸ்பை நேட்டிவிட்டின்னு போட்டிருக்குது. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன அனிமல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்காங்க பாருங்க. 2ன்னு போட்டு சின்னதா அந்த கிரவுன் மாதிரி போட்டிருக்காங்க. அது கீழே 1ன்னு போட்டு ஒரே ஒரு கிரவுன் மாதிரி இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா அது எங்க இருக்குதுன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ரோவை நீங்க பாருங்க. 2ன்னு போட்டிருக்கு, 1ன்னு போட்டிருக்கு, அப்புறம் கீழே 3ன்னு போட்டிருக்கு, அப்புறம் 4 ஆடு படம் போட்டு 4ன்னு போட்டிருக்கு. அப்ப 4 ஆடு இந்த பிக்சருக்குள்ள இருக்குது. அந்த 4 ஆடு எங்க இருக்குதுன்றத கண்டுபிடிக்கணும். இது நீங்க என்ன பண்ணலாம், உங்க சண்டே ஸ்கூல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்க பிள்ளைங்களை குரூப்பா கூட இந்த கேம் நீங்க விளையாட வைக்கலாம். இல்ல நீங்க தனியா உங்க சண்டே ஸ்கூல்ல 5 பசங்க தான் வர்றாங்கன்னா 5 பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க, இப்போ இங்க 2ன்னு போட்டிருக்குல்ல, அப்போ நீங்க அந்த கேலண்டர் மாதிரி இருக்குது. அது கீழே 1. இப்போ ஆடு எக்ஸாம்பிள் நான் கேமல்னு வச்சுக்கிறேன்னு. இப்போ அந்த கேமல் எத்தனை இருக்குதுன்னு நீங்க ஒன்னா நீங்க கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா மொத்தமா சொல்லணும்னா பசங்களும் குழம்பிடுவாங்க, நீங்களும் குழம்பிடுவீங்க. இப்போ முதல்ல இப்ப பாருங்க, இந்த கீழே நம்பர்ஸ் போட்டிருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு பிரிண்ட் அவுட் நீங்க கொடுத்துட்டீங்க. உங்க கையில் நீங்க ஒண்ணு வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இங்க பாருங்க, இதுல 2ன்னு போட்டு அந்த புக் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 4ன்னு போட்டு ஆடு படம் மாதிரி இருக்கு. ஒவ்வொன்னா இப்ப நீங்க 2ன்னு போட்டு அந்த புக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, பிளிப் புக் மாதிரி. அந்த 2 எங்க இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இல்ல எந்த டீம் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். அப்போ 2வது ஒரு கிரவுன் இருக்கு. அந்த கிரவுன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு யார் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காட்டுறாங்களோ நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பசங்க கிட்ட சொல்லணும். நீங்க பென்னோ பென்சிலோ வச்சு அந்த இடத்த நீங்க பாயிண்ட் பண்ணி, அக்கா இங்க இருக்குக்கா அப்படின்னு நீங்க காட்டணும். இல்ல யார் எந்திரிச்சு நின்று ஃபர்ஸ்ட் காட்டுறாங்களோ அவங்க வின்னர். ஒரு பாயிண்ட், அவங்க வின்னர்ல ஒரு பாயிண்ட். அடுத்தது 3. அப்புறம் அடுத்தது நீங்க சொல்ல சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப 4 ஆடு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப 4 ஆடு இருக்கு, 4 ஆடுமே ஒரே எங்க இருக்குதுன்னு கை வைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்னா, இப்ப 4 ஆடு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. உங்க கையில ரெட் கலர் கிரேயான்ஸ் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கலர் கிரேயான்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 4 ஆடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த ஆடை மட்டும் நீங்க கலர் பண்ணணும். ரெடி, 1 2 3 சொன்ன உடனே பசங்க என்ன பண்ணுவாங்க, ஆடு எங்க இருக்கு, ஆடு எங்க இருக்கு, ஆடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா? 4 ஆடு கண்டுபிடிச்சு ஆடு மட்டும்தான் அவங்க
கலர் பண்ணணும். ஏன்னா ஒரு சில பசங்க அதுக்கு அடுத்ததும் கண்டுபிடிச்சாங்க, ஆட்டு கீழே என்ன இருக்குது, அடுத்தது ஸ்டார் இருக்கு, அது ஸ்டாரையும் நம்ம கலர் பண்ணிடுவோம்டா அப்படின்னு நீங்க பண்ணக்கூடாது. கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க, எங்க இருக்குது நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணணும், டக்குன்னு எழுந்துச்சு 6 ஸ்டார் எங்க இருக்குதுன்றதை நீங்க காட்டும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, லைனா சொல்லாதீங்க. லைனா சொன்னீங்கன்னா பசங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு அடுத்தது இதுதான் சொல்றாங்க, இதுக்கு அடுத்தது இதுதான் சொல்றாங்க, இதுக்கு அடுத்தது இதுதான் சொல்றாங்க. நீங்க திடீர்னு என்ன பண்ணுங்கன்னா, இப்படி இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கிற படங்கள்லாம் எடுத்து திடீர்னு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, ஏஞ்சல் எத்தனை அப்படின்னு, ஏஞ்சலா, ஏஞ்சல் எங்கடா இருக்கு, தேவதூதன் எங்கடா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியா இந்த ஏஞ்சல் படம் இருக்குது. லாஸ்ட் கார்னர்ல வந்து 3ன்னு போட்டு ஏஞ்சல், அப்ப 3 ஏஞ்சல். உடனே அவங்க என்ன பண்ண, ஏஞ்சல் சொன்ன உடனே ஏஞ்சல் எங்க இருக்குதுன்னு பார்த்து அவங்க கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 பேர், நீங்க 3 ராஜா, இது எல்லாமே வந்து கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட பிக்சர்ஸ் தான் இருக்கு. பாருங்க, ஒரு லேடி கையில குழந்தை வச்சுக்கிற மாதிரி இருக்காங்க, மேல ஸ்டார் இருக்கு, ஜீசஸ். அப்ப வந்து குழந்தை இயேசு, மேரி வந்து அவங்க கையில வந்து குழந்தை இயேசு வச்சிருக்க மாதிரி ஒரு பிக்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எத்தனை இருக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. 7 இருக்குது. அந்த 7 எங்க இருக்குதுன்றத அவங்க ஒரே ஒரு கலரை வச்சு என்ன பண்ணோம், அவங்க கலர் பண்ணி டக் 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 டக்குன்னு அந்த 7மே வந்து ஒரே கலர் தான். பிளாக் கலர் எடுத்தாங்கன்னா எந்த கலர் வேணா பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிளாக் கலர் கிரியான்ஸ் எடுத்துட்டு அந்த 7 மேரி வந்து கையில குழந்தை வச்சிருக்க மாதிரி, ஜீசஸ் வச்சிருக்கிற மாதிரி அந்த பிக்சர், இதுல எத்தனை இருக்குதோ அந்த 7 பிக்சர் அவங்க கண்டுபிடிச்சு 7ஐயும் அவங்க என்ன பண்ணணும், டக் 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 டக்னு கலர் வந்து அவங்க அடையாளத்துக்கு தான் கரெக்டா கலர் பண்ணிருக்கணும், கலர் வெளியே வரக்கூடாது அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா பிக்சர் இருக்கிறது சின்னதா தான் இருக்கும். அது வந்து டக் டக்குன்னு அந்த 7 இடம் மட்டும் நமக்கு தெரியும். அதை அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணணும்னா, அக்கா 7 நான் கண்டுபிடிச்சிட்டாங்க, இங்க பாரு கலர் பண்ணிக்கோங்க, 1 2 3 4 5 6 7 அப்படின்னு காட்டணும். இதுதான் இந்த கேம். இந்த கேமை உங்க பிள்ளைங்க வைங்க, நிச்சயமாகவே பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இதை வந்து பாருங்க, ஒரு ரோல 3 இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 10 3 30 சிம்பிள்ஸ் கீழே இருக்கு. அந்த 30 அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 30னா ஒன்று கண்டுபிடிக்கிறது 1 நிமிஷம்னா கூட 30னா 30 நிமிஷம், ½ an hour இதில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அதனால இது உங்க சண்டே ஸ்கூல் நீங்க முடிச்சுட்டு இந்த கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நீங்க நடத்தும் போது இதை நீங்க பிள்ளைகளுக்கு நடத்துவீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்டது தான். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய பிக்சர்ஸ், பசில்ஸ்லாம் கொஞ்சம் பசில்ஸ் சொல்ல முடியாது, இது வந்து ஐ ஸ்பை நேட்டிவிட்டின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு சிலதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் வருகின்ற வீடியோஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஊழியத்தை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.